அதுல வீடியோ 3 இருக்கும் பாருங்களேன். ரஞ்சனையை கொன்னது யாரு சொல்றா? இப்ப சொல்லல. சொல்றேன். விடிஞ்சா ரஞ்சனிக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு அவளை நான் தேடி போனேன். கொன்னுட்டேன்னா அது தப்பு. அவளை நிம்மதியான ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பாஸ்கர். அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சேன். கொன்னுட்டு ஃபாரினுக்கு போயிடலான்னு நினைச்சேன். பாஸ்போர்ட், விசா எல்லாம் தயாராயிடுச்சு. ஆனா கடைசியில உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி கிளம்பு. வேண்டாம் வேண்டாம். என்னங்க திகைச்சு போயிட்டீங்க? உங்களுக்கே இப்படி இருந்தா என் புருஷனை கொல்றத பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி அழாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அது நீங்க தாங்க சொல்லணும். இத நீங்க கரெக்டான இடத்துல தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. கவலை விடுங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது கங்கா. இதை வச்சு நீங்க தான் எப்படியாவது அந்த அபியை காப்பாத்தணும். அபி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அந்த படுபாவி பயலை கண்டுபிடிச்சு நீங்க தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வரேன். கங்கா, என்னோட எதிரிங்க என்னை வெறிநாய் துரத்துற மாதிரி துரத்துறாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் என் மனைவியை கொன்னவங்க. ஆனா பழிய என் மேல போட்டாங்க. கொன்னுட்டேன்னா அது தப்பு. அவளை நிம்மதியான ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். நல்லவன் எனக்கு நீ நல்லவன். இது யார் ஃபோனு? புதுசாக இருக்கு. யாரை விட்டுட்டு போயிட்டாங்களோ? கேமராலாம் இருக்கு. நல்ல செல்ஃபோன் தான். கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? இது எதுக்கு எடுக்கிறீங்க? இங்க இருந்துச்சு, எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இதை எடுக்கிறீங்க. இப்போ எதுக்கு கத்துற? செல்போனை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை நீங்க தொட வேண்டாம். சும்மா அனாவசியமா கத்திட்டு போற திமிரு பிடிச்ச கழுத. பணி என்னாச்சு? இன்னும் காணோம். வந்துருவாங்கம்மா. மேடம், நான் ஆஃபீஸ் விஷயம் பேசணும். அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. 9 பேர் இருக்கோம். நாங்க எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். ஏங்க 9 பேருன்னு சொன்னா எப்படிங்க? இப்பெல்லாம் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. என்ன சொல்றீங்க? உள்ள இருக்கிறவங்க பெரிய தொழிலதிபர். அவங்க எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க. ஏங்க அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? 3 பேர் தாங்க அலோவ் பண்ண முடியும்.
அந்த 3 பேர் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. சரி. என்னடா சொன்னாங்க? என்னாச்சு? பேசுனேன். 3 பேர் தான் பார்க்கலாமா? நானும் நீங்க ராஜாமணி மேடம் போய் பார்க்கலாம். என்ன ஏன் மருமகளை நான் பார்க்க வேண்டாமா? எதுக்குடா அந்த பொம்பளை? மா சொன்னா கேளு. அவங்க கண்டிப்பா வரணும். ஏண்டா அவங்க பெத்தவங்க, நீ கட்டிக்கிட்டவன், நான் மாமியாக்காரி, நம்ம 3 பேரும் அபிக்கு உறவு. அந்தம்மா எதுக்குடா? அந்தம்மா இங்கே இருக்கட்டும். சொல்றதெல்லாம் சரி. ஆனா அவை பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசணும்னு சொன்னா எங்கன்னு கேட்பா. அதுக்காக தான் சொல்றேன், அவங்க வரட்டும். ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? என் மருமகளை என் கண்ணால பார்க்க முடியாதா? என் மருமக ஒரு பூ மாதிரி ஆச்சு. அவளை போய் இப்படி ஜெயில அடைச்சு போட்டாங்களே, நாசமா போறவங்க. இப்ப எதுக்குமா தேவையில்லாம அழற? டேய், என் மருமகளுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் அழாம என்னடா பண்ணுவேன்? ஐயோ, என் மருமக ஏசில உட்காந்து வேலை பார்த்தவளாச்சே, கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் வதங்கி போயிடுவாளே. பாவம் என் மருமக. இப்படி புழுங்குற கொட்டைகளை கொண்டு வந்து அடிச்சுட்டானுங்களே பாஸ்கரா, என் வயிறு கபகபான்னு எரியுதுடா. அல்சரு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டேய், என்ன சொன்ன? கிறுக்கு பயல, எனக்கு என் மருமகள் நினைச்சுதான்டா வயிறு எரியுது. உனக்கு என்னடா தார் தின்னு மாதிரி இருக்கியே, உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது பாவி? எனக்கு தான் நல்லா தெரியுமே. அபியை பத்தி நினைச்சாலே உனக்கு வகுறு எரியுமே. சி, இந்த கிரகு தூக்கி ஒரு 6 மாசம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. போட்ட எம்பிட்டு நல்லா இருக்கும். ஏய், என்ன எதுக்குடா உள்ள வைக்கணும்? உன்னை பார்த்தாதான் மாடு திருடுற களவாணி பைய மாதிரி இருக்கு. உன்னதான்டா பிடிச்சு உள்ள வைக்கணும். உன்னை பார்த்தா ஜவுளி கடை சேலை திருடுற பொம்பளை மாதிரி இருக்க. ஏய், யார பத்தி என்ன சொல்ற? நான் இழுத்து வச்சு அறுத்துருவேன். பால பாஸ்கர், என்ன பேச்சு பேசுறாங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன பேச்சு பேசுறாங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கோம்? பாஸ்கர், நீ கூட்டு போப்பா. ஐயோ பாஸ்கரா, என் மருமகளை நான் பார்க்க முடியாதடா. ஓரமா பாஸ்கர், நின்னு பார்த்துட்டு நீங்க போங்க வந்துடுறேன். மேடம். என்னையும் கூட்டிட்டு போடா. டேய் பாஸ்கரா, ஆத்தா, என் மருமகள் நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா. மாமியார்காரி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லு. ஐயோ அம்மா, கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன சாமி நீ? பப்ளிக் நியூசன்ஸ்னு உள்ள வெளியிடுவான். அத பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏய், என்ன சொன்ன? ஏய், என்னடி இங்கிலீஷ்ல என்ன மொனகரியா? இல்ல, அப்புறம் தமிழ்லயே அசிங்கமா திட்டின. நான் தமிழ் திட்டியா? வார்த்தை மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்க? இவளெல்லாம் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குறீங்க? அவ என்ன பேச்சு அபியை பேசுறா? பத்தின சிந்தனை யாருக்குமே இல்ல. என்ன சூழ்நிலை? ஏன் மருமகளை விட எனக்கு ஏய் ஏய் தூ, மூஞ்சிய பாரு. துப்பிட்டா போற பொறு. கொஞ்ச நாள்ல நீங்க தான் வந்து பார்க்க போறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன். அம்மா, முதல்ல நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. கூட்டிட்டு போமா. இன்னொருத்தர் யாருங்க? மேடம், அபி எங்கம்மா? அதோ அங்க போய் பாருங்க. அபி, அபி, அம்மா, இப்படி சோதனை மேல சோதனை வருதேம்மா. இப்படி கொண்டு வந்து உன்னை அடிச்சிட்டாங்களே. இது பாருமா, அழாத, அழவே கூடாதுமா. இது பாரு, நம்ம அழுத காலம்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இனிமே அழாம திடமா இருந்து நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம். உனக்கு மட்டும் ஏம்மா இவ்வளவு சோதனை? விடுமா, நீ மட்டும் தைரியமா இருமா. இது பாரு, நீ அழுதா என்னால தாங்க முடியாது சொல்லிட்டேன். அபி, நீ சீக்கிரம் வந்துடுவே இல்ல? நான் வெளியில வரவே கூடாதுன்னு இந்த முறை திட்டம் போட்டு ஸ்ட்ராங்கா காயின் நகர்த்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நிச்சயமா வெளியில வந்துடுவேம்மா. அதுக்கப்புறம் என்ன அழ வச்ச எல்லாரையும் நான் அழ வைப்பேன். இது பாருமா, நீ மட்டும் தைரியமா இரு. என்ன, எல்லாரையும் வீட்டுல தைரியமா இருக்க சொல்லு, அதான் ரொம்ப முக்கியம். அம்மா ப்ளீஸ்மா, அழாதம்மா. இந்த கேஸ் பத்தின விவரங்கள் எல்லாம் நான் ஆனந்தி கிட்ட பேசிக்கிறேம்மா. ஆனந்தி எங்க?
ஆனந்தியும் பாரதியும் வக்கீல் கூட அலைஞ்சுகிட்டு இருக்காங்க உன் விஷயமா தான். அப்புறம் என்னம்மா கவலை? அவ நிச்சயமா ஏதாவது பண்ணி என்னை வெளியில கொண்டு வந்துருவா. நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. ம்? அம்மா நீ அழக்கூடாதும்மா, ப்ளீஸ்மா, தைரியமா இரு. இது பாரு, தைரியமா நீ வீட்டுக்கு போ. பாரும்மா. மேடம், அபி, என்ன அபி இது? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? எல்லாம் சூழ்ச்சிதான் மேடம். அபி, நானும் எத்தனையோ பிசினஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. என்ன பண்றது மேடம், என் விஷயத்துல இந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு. மேடம், நீங்க கொஞ்சம் ஆபீஸ பாத்துக்குங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். அபி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உனக்கும் ஆதிக்கும் பகை பிரச்சனை, அதனாலதான் நீ ஜெயில இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இதுல நான் பாதிக்கப்படுறது எந்த விதத்துல நியாயம்? பணத்தை போட்டுட்டு நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நீ ஜெயிலுக்குள்ள வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டமானது. ஆனா என் வேலை நிக்கலாமா? சொல்லு அபி, நிக்க கூடாது இல்லையா? இப்படி வேலை பாதியில நின்னா ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்களுக்கு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்படி ஆயிடக்கூடாது அபி. ஒரு தடவை நம்பிக்கை போயிட்டா அந்த நம்பிக்கையை மறுபடியும் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எந்த காரணமா இருந்தாலும் வேலை நடக்கிறது தடைப்படக்கூடாது. அப்படி தொடர்ந்து வேலை நடக்கணும்னா நீ பாஸ்கருக்கு பவர் கொடுத்தாகணும். அதுக்கு இதுல நீ கையெழுத்து போடணும். அதுக்கு எதுக்கு பாஸ்கர்? விஸ்வநாதன் சாரோ இல்ல பார்ட்னருங்கிற முறையில தொல்காப்பியனும் பார்க்கட்டுமே. நான் விஸ்வநாதன் சார் கிட்ட பேசி பார்த்தேன் அபி, அவர் இதுக்கு ஒத்துக்கல. தொல்காப்பியன்? தொல்காப்பியன் நாளையே காணும், தலைமறைவா இருக்காரு. அதோட அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அபி. என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு பாஸ்கர் தான் ஓகே. வேற வழியே இல்லை அபி. நீ உள்ள இருக்க, ஆபீஸ்லயும் வேலை ஒழுங்கா நடக்கணும், சைட்லயும் ஒர்க் தடங்கல் இல்லாம போகணும்னா ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் வேணும். அதுக்கு இப்போதைக்கு பாஸ்கர் தான் இருக்காரு. அதனால நீ இதுல சைன் பண்ணிதான் ஆகணும் அபி. பென் கொடுங்க. தேங்க்ஸ் அபி, வரேன். தேங்க்ஸ் அபி. பாஸ்கர், தொல்காப்பியனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்ல. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவேன். தகவல் கிடைச்சதும் சொல்றேன். புழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். தொல்காப்பியன், நீ இந்த ஆசிரமத்திலேயே வளர்ந்தவன். உன்னோட குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பிரச்சனை உனக்கு? நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு ஆத்மா.
உன்னுடைய தோழி அபிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். எந்த சோகத்திலையும் இடிஞ்சு போகாத உன் மனசுல இப்போ ஒரு வெறுமை. அது ஏன்?